கடவுள் எந்த ரூபத்தில் வருவார்? ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி வேண்டுவான். ஒருத்தன் பிள்ளையாரை வணங்குவான், ஒருத்தன் சிவபெருமானை, ஒருத்தன் பெருமாளை வணங்குவான், ஒருத்தன் அல்லாஹ், ஒருத்தன் இயேசு. இப்படி உலகத்திலே பல இன மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அப்போ எல்லாருக்கும் கடவுள் ஒருவர் தானே, ஒரே ஒருவரோட தானே காமிக்கணும். இப்போ பல உருவங்கள் இருக்கா கடவுளுக்கு? மிகப்பெரிய சந்தேகம். 2வது குறளில் அழகாக சொல்வார். 3வது குறள் நினைக்கிறேன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த ஏகினான்னு ஒரு வார்த்தையை போடுவார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுன்னா, இறந்த கால வினைத்தொடர். அது என்ன இறந்த கால வினைத்தொடர்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கோ அல்லது சினிமாவுக்கோ கோயிலுக்கோ கிளம்பி ரெடியாக இருப்பீங்க. வீட்டில் 6 மணிக்கு போகணுன்னா 5:45 5:50க்கெல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்க கணவர் வண்டி சீட்டில் உட்காந்துருப்பாங்க. பொண்டாட்டி வர மாட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சட்டுன்னு வா, டைம் ஆகுது, சினிமாவுக்கு நேரம் ஆகுது, ஏதோ ஒன்று சொல்லுவோம். இந்த வந்துட்டேன்பா. வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டாளாவா? கிடையாது, விரைந்து வர்றேங்கிறதுக்கு அர்த்தம். அதான் இறந்த கால வினைத்தொடர்னு பேர். இப்போ இதில் என்ன கடவுளுக்கும் இருக்குன்னா, நீ நினைத்த வடிவோடு விரைந்து சேரிதலின் அப்படின்னு பரிமேலாளர் வார்த்தையை போடுவார். நீ என்ன உருவத்தை நினச்சி கடவுள் வணங்குறியோ, புரியுதுங்களா, அதன் வடிவோடு இறைவன் உனக்கு காட்சி அளிப்பார். நீ இயேச வணங்கினாலும் சரி, அல்லாஹ் வணங்கினாலும் சரி, சிவபெருமானை வணங்கினாலும் சரி, நீ எதை வேணாலும் நினச்சிக்க. ஒரு கல்லை கூட வச்சு கடவுளாக வணங்கு. என்ன வடிவத்தை நீ வணங்கினியோ அதே வடிவத்தில் உனக்கு காட்சி அளிப்பார். இதுதான் இந்த குறளுக்கு மலர்மிசை ஏகினான் என்பது இறந்த கால வினைத்தொடர். நீ நினைத்த வடிவோடு விரைந்து சேர்தலின் அப்படின்னு வார்த்தையை போடுவார் பரிமேலாளர். ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். புரியுங்களா? சேர்ந்தாருங்கிற வார்த்தைக்கு அதாவது இடைவிடாது நினைத்தல் என்ற அர்த்தம். கடவுளை ஒருத்தன் இடைவிடாது நினைக்கிறானோ, புரியுங்களா, அவன் இறைவனோடு சேர்வான்னா என்ன? கலப்பது. அதுதான் முக்தி அடைவர். நன்றி. மனவளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.